கோவிலை இழுத்து பூட்டிடுறாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா ராத்திரி டயத்தில் இந்த ஊர் கோவிலில் தெய்வங்கள் உலா வரதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிறதுக்காகவே ஒரு சாமியார் மட்டும் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்காரு. இந்த நம்பிக்கையெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ராத்திரியும் ஆகுது. ராத்திரி ஆகும்போது திடீர்னு பல சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அவர் எதையோ பார்த்து பயந்து போய் அந்த கோவிலுக்குள்ளேயே இறந்தும் போயிடுறாரு. இப்போ அந்த ஊருக்கு 2 ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா அந்த கோவிலோட தர்மகர்த்தாவை பார்த்து நான் இந்த கோவிலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் அதை மறுக்கிறாங்க. இது எங்களோட நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கையோட விளையாடாதீங்கன்னு. ஆனால் இவன் அதையும் மீறி அந்த கோவிலில் கேமராலாம் செட் பண்ணி வைக்கிறான். கேமராவை செட் பண்ணவன் அந்த கோவிலுக்குள்ளேயே இவனும் மாட்டிக்கிறான். அவங்க கதவை இழுத்து மூடிடுறாங்க. இப்போ இவன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். நான் இந்த கோவிலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி. இப்போ நடுராத்திரியும் வருது. நடுராத்திரி வந்தோடனே அந்த கோவிலில் உள்ள மேலதாளங்கள்லாம் தன்னாலே முழங்க ஆரம்பிக்குது. தெய்வத்துக்கு பூஜையும் தன்னாலே நடக்க ஆரம்பிக்குது.